Hi friends, welcome to our channel Engineer Malikadai. இன்னைக்கு நம்ம டீ கடையில எப்படி டீ போடுறாங்க, நம்ம வந்து ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை எப்படி டீ போடணும் அப்படிங்கறத உங்களுக்கு கத்து தரப்போறேன். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல்ல நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் லாக்டவுன்ல நடத்தின ஹோட்டல்ல இருந்து நிறைய ரெசிபிஸ் சொல்லி கொடுத்துட்டேன். வடை போடுறது, சாம்பார் வைக்கிறது, சால்னா வைக்கிறது, பிரியாணி பண்றது, புரோட்டா போடுறது, அப்புறம் லெமன் டீ போடுற வீடியோ இதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம வந்து அப்படியே நீங்க ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பார்க்கணும், இதுல முக்கியமான டிப்ஸ் என்ன, டீ கடையில் உள்ள டீ வந்து எதனால டேஸ்டா இருக்கு, சில கடையில டீ நல்லா இல்லைன்னா அதுக்கு அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு கரெக்டா சொல்லி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு, டீ கடை ஆரம்பிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ஒரு வேல்யூபிளான வீடியோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இந்த பக்கம் வந்து வெந்நீர் இருக்கு, சரிங்களா, இந்த பக்கம் வந்து வெந்நீர் இருக்கு, இந்த பக்கம் வந்து பால் இருக்குது. இப்போ நீங்க டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த பாய்லர், இந்த செட்டப் எல்லாமே வாங்கி பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்திலே இந்த மாதிரி மூடியில வந்து சென்டர்ல ஹோல்ட் பண்ணி நீங்க வாங்கிடணும், சரிங்களா, சென்டர்ல ஹோல்ட் பண்ணி வாங்கிடணும். இது வந்து டீ போடுற கப்புனே வருது கடைகள்ல, சரிங்களா, கமர்ஷியலா ஹோட்டல் பொருள்கள்லாம் இருக்கும்னா அந்த கடையில வரும். இந்த மாதிரி டீ போடுற கம்பின்னு தனியா வரும். அப்புறம் வந்து இது வந்து டீ பேக், சரிங்களா, நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கூட போட்டுக்கிடலாம். இது ஒரு டீ பேக் வந்து 1 வாரம் 2 வாரம் கடையை பொறுத்து வரும், மாத்திக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. அப்படி மாத்தலாம் ஓட்ட விழுந்துரும். இந்த பேக் ஒரு ரேட் வந்து 10 ரூபாய் தான், சரிங்களா. இது வந்து டீக்குள்ள செட்டப். இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் இதுக்குள்ள மூடி, சரிங்களா. இந்த மாதிரி மூடிய எல்லா ஊர்லயும் ரவுண்டா கட் பண்ணி தரதுக்கு கடைகள் இருக்கு, சரிங்களா. அவங்க கொடுத்தா அவங்க கட் பண்ணி தந்துருவாங்க. சிம்பிளா டீ கடை ஆரம்பிக்கிறவங்க இந்த மெத்தட்ல தான் ஆரம்பிப்பாங்க, சரிங்களா. இது வந்து வெந்நி, இது வந்து இந்த டீ போடக்கூடிய செட்டப். அடுத்து இது வந்து பால், சரிங்களா. நம்ம வீட்டில் உள்ள நார்மல் பால். பால் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, சரிங்களா. பால் வந்து டீ கடையை டீ போடுறதா இருந்தாலும் சரி, காஃபி போடுறதா இருந்தாலும் சரி, தண்ணி கம்மியா சேர்த்து போட்டா கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க. அடுத்தால டீ போடுறது வந்து டீ தூள், சரிங்களா. டீ தூள் வந்து ஏவிடி எடுத்திருக்கேன். எங்க ஏரியால ஃபுல்லா ஏவிடி தான், மேக்ஸிமம் நிறைய இடம் ஏவிடி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஹோட்டலுக்கு போடக்கூடிய டீ, சரிங்களா. ஹோட்டல் போடக்கூடிய தைலன்னு கேட்டா தருவாங்க. வீட்டில் போடக்கூடியது வந்து வேற. இது வந்து ஹோட்டலுக்கு போடக்கூடிய ஏவிடி எடுத்திருக்கேன், ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம டீ தூளை வந்து நம்ம டீ பேக்ல போட்டு வேக வச்சிடலாம், சரியா. இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷரிங் தான். இப்போ நான் கரண்டியா எடுத்தாலும் இந்த ஒரு கரண்டியில டீ தூள் எடுத்தா கரெக்டா அதோட வெயிட் வந்து 25 கிராம், சரியா. ஒரு கரண்டி வந்து 25 கிராம். எல்லாமே கால்குலேஷன் படி போட்டாதான் டீ வந்து டேஸ்டா இருக்கும், உங்க கடை வந்து பேர் வாங்கும், சரியா. நம்ம இப்போ இதுல வந்து இந்த டீ தூள் வந்து அப்படியே போட்டுடலாம், ரைட்டா. ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு 25 கிராம் கணக்குப்படி போட்டாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு முக்கியமானது ஒண்ணு என்னன்னா சீனி சேர்க்கணும், சரிங்களா. சீனி எதுக்காக சேர்க்கிறோம்னா நமக்கு டீ வந்து நல்லா நுரைச்சி சூப்பரா வரும், சரியா. ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா வெந்நி சேர்க்க போறோம். வெந்நி வந்து உள்ள நமக்கு ஏற்கனவே ரெடியா இருக்குது. அந்த வெந்நில இருந்து இதுக்கு ஒரு 3/4 அளவு நம்ம வந்து வெந்நி சேர்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம வெந்நி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேயில வந்து ஒரு 5 நிமிஷம் வேகணும், ஓகேயா. 5 நிமிஷம் வந்துட்டா நமக்கு வந்து சூப்பரான டீ கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேயில வேகட்டு உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லுதேன், கரெக்டாக நோட் பண்ணிக்காங்க. இதே செட்டப் வந்து 2 இருக்கணும் நீங்க ஹோட்டலா வைக்கும் பட்சத்தில், சரிங்களா. ஒன்று இங்க வந்து டீ போடுறது இருக்கணும், இன்னொன்று வந்து இதே மாதிரி கப்பில் தேயில போட்டு டிக்காசன் இறங்கி டீ போடுறதுக்கு அடுத்த செட்டுக்கு ரெடியா இருக்கணும், ஓகேங்களா. ரெண்டாவது மெயின் என்னன்னா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஊத்துற தண்ணி தான், சரிங்களா. இப்போ 25 கிராம் தேயிலைக்கு ஒரு 150 இருந்து 200 கிராம் தண்ணி மேக்ஸிமம் ஊற்றலாம், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இதுக்கு மேல வெந்நி சேர்க்கக்கூடாது, சரிங்களா. இதுக்கு மேல வெந்நி சேர்த்தா அந்த டீயோட திக்னஸே இருக்காது, அவங்களுக்கு டீ குடிச்ச மாதிரியான ஃபீலிங்கே இருக்காது. அப்படியே டீ கீழே இறங்க சிலர் வந்து வெந்நி சேர்ப்பாங்க, அப்படி சேர்க்கக்கூடாது. நீங்க இன்னொரு செட்டு வைக்கலன்னா லாஸ்ட் ஆளுக்கு டீ போட்டுட்டு தேயில போட்டுட்டு உடனே வெந்நி போட்டு உடனே டீ குடிப்பீங்க, அதுவும் எடுபடாது, சரிங்களா. அதனால இதே மாதிரி ஒரு செட்டப் இன்னொன்று இருக்கணும். தேயில ஊற்றி அடியா வச்சிருப்பாங்க, பெரிய ஹோட்டல்ல பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பாலும் இன்னொரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கும், சரிங்களா. இந்த பக்கம் பால் காஞ்சிட்டு இருக்கும், அடுத்தால அந்த பக்கம் பால் காஞ்சிட்டு இருக்கும். அப்படி அதுல இருந்து எடுத்து ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. இதுதான் முக்கியமானது. நீங்க இன்கம்ப்ளீட்டா பண்ண டீயோட டேஸ்ட் வந்து குறையும், சரிங்களா. இப்போ நம்ம வந்து டீ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டீ கப்போட மெஷர்மெண்ட் வந்து 150 ml, சரிங்களா. நான் ஏற்கனவே லெமன் டீலே சொல்லியிருப்பேன், அதை லைட்டா பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஸ்பூன் எடுக்கிற சுகர் வந்து கரெக்டா ஒரு 15 கிராம் வந்துடும் கடையில. எல்லாமே மெஷர்மெண்ட் தான், ஸ்பூனாலும் மெஷர்மெண்ட் தான். 1 லிட்டருக்கு வந்து 100 கிராம் சீனி எடுக்கணும். டீ, காஃபி இந்த மாதிரி இதுக்கு நான் மொத்தமா டீ போட சொல்லி கொடுத்தேன், அந்த வீடியோல பார்த்துக்காங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து சுகர் போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பால் தான் விடணும், சரியா. பால் விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து இந்த அளவு விட்டுருக்கேன், சரியா. டீக்கு வந்து இவ்வளவுதான் பால் வரும். இப்போ அடுத்து நம்ம டிகாசன் விடலாம். டிகாசன் விடும் போது நீங்க கூர்ந்து கவனிங்க, அந்த டிகாசனோட கலர் கரெக்டா வர அந்த டீயோட கலர் வந்து அப்படி கோல்டன் கலர்ல அப்படி சூப்பரா மாறும், சரிங்களா. டிகாசன் சரி இல்லைன்னா அந்த கலர் வந்து வராது, ஓகேயா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிகாசன்ல உள்ள அந்த இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே நம்ம அந்த டீயை வந்து கீழே வடிச்சிடணும் கம்ப்ளீட்டா, சரிங்களா. கம்ப்ளீட்டா வடிஞ்சிட்டு டிராப் போடுது அப்படிங்கும் பட்சத்தில்
கையை நம்ம டீக்கு மேலே கொண்டு வந்து டீ மேலே அப்படியே லைட்டாக ஊற்றும். இப்படி ஊற்றுறப்போ இப்படி கீழே வரும், ஊற்றுறப்போ இப்படி கீழே வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம டீயோட கலரை பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் பெர்ஃபெக்டான ஹோட்டல் டீ. சரிங்களா? டீயோட கலர் வந்து திக்கா சூப்பரா கோல்டன் ப்ரௌன்ல நச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம டீயை வந்து 2 ஆத்தி தாரம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப்பரான ஹோட்டல் டீ, சரிங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் தான் ஹோட்டலில் வந்து டீ போடணும். உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீ பேக்கில் வந்து ஊற்றுற தண்ணி, பாலோட திக்னஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. டீ வந்து சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். அது மாதிரி டீ பேக்கில் வந்து சைஸ் நிறையா இருக்குது. ஸ்மால், மீடியம், பிக்னு இருக்குது. இந்த டீ ஊற்றுற கப்புமே 1/2 லிட்டர் வரை ஊற்றலாம். அவ்வளோ பெரிய கப்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டலில் பெருசாக வச்சுருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். நீங்கள் கேஸ் வெல்டிங் பண்ணுற கடைக்கு இந்த பாத்திரத்தை கொண்டு போனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு டேப் வச்சு கேட்டால் சூப்பராக அவங்களே டேப் வச்சு வெல்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே டீ கடை பாய்லர் மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த டீ பிஸ்னஸில் வந்து லாபம் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா டீயில் வந்து நிறைய வெரைட்டியாக கேட்பாங்க. பிளாக் டீ கேட்பாங்க, அப்புறம் சீனி இல்லாத டீ கேட்பாங்க, அப்புறம் வந்து லைட் டீ கேட்பாங்க, ஸ்ட்ராங் டீ கேட்பாங்க. இப்போ நீங்கள் சீனி இல்லாமல் போட்டு கொடுத்தாலும் சரி, பிளாக் டீ போட்டு கொடுத்தாலும் சரி, டீயோட ரேட்டு ஒன்று தான். சரிங்களா? அதில் டீ ரேட்டு குறைய போதில்லை. அதே மாதிரி லெமன் டீக்கெல்லாம் டிகாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இன்னைக்கு நான் எடுத்த அளவு, சரிங்களா, 25 கிராம் டீ தூள், 200 ml தண்ணி சேர்த்து இப்படி டிகாசன் எடுக்கிறப்ப வந்து நீங்கள் 8லேருந்து 10 டீ தாராளமாக சூப்பராக எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஹோட்டல் டீ தூளோட ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். 100 கிராம் 35 ரூபா. கிலோவாக வாங்கினா உங்களுக்கு இன்னும் கூட ரேட்டு குறையும். அதனால தான் சொல்கிறேன், டீ பிஸ்னஸில் லாபம் ரொம்ப இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தள்ளுவண்டி கடை போடணும், ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.